இந்த தீர்ப்பு வந்து, அதாவது இப்போ இந்த 2 நீதிபதிகள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு, இதற்கு முன்னாடி எல்லா நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் இதே தீர்ப்புகளை கொடுத்திருக்காங்க. இதுல புதுசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் டீம்டு டு ஹவ் பீன் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஆர்டிகல் 141 சொன்னேன் இல்லையா, 141 142 what the Supreme Court says is law and to do complete justice Supreme Court can pass any orders என்று அந்த 2 ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஸோ இந்த இரண்டிற்கும் பயன்படுத்தி இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் பாஜகவிற்கு என்ன அப்படின்னா, இப்போ இந்த தீர்ப்பு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, இதுதான் இறுதி. அப்கோர்ஸ் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் இறுதி, இதை வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இறுதி ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்துல கவர்னரை வச்சு எந்த விதமான குழப்பத்தையும் உருவாக்க முடியாது, எந்த விதமான ஒரு சிண்டு முடிகிற வேலை, they cannot stall the governance. ஸோ அது அவர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாக அது பெருத்த பின்னடைவு. அந்த காரணத்திற்காக அதை வந்து ஓப்பன்ல வச்சிருக்கணும். இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த தீர்ப்பின் அடிப்படையில இயங்கும் பொழுது, மாநில அரசுகள் இயங்கும் பொழுது இது பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில ஒரு மாயையை உருவாக்க முயல்கிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் இறுதியானது. இந்த ரெஃபரன்ஸ், பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்க்கு வந்து தீர்ப்புடைய வலிமை கிடையாது. இது ஒரு ஒப்பீனியன், ஒரு வழக்கறிஞர் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் தான் இது. யார் வேணா ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. அது போல உச்ச நீதிமன்றத்துடைய 5 நீதிபதிகள் சேர்ந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. அத வந்து அதுலயும் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒப்பீனியனை நம்ம வந்து நீதி தீர்ப்புகள் எழுதும் போது அந்த ஒப்பீனியனை கணக்குல எடுத்துக்கலான்றாங்க. இன்னும் சில நீதிபதிகள் என்ன சொல்றாங்க, இல்ல அதை வந்து நம்மளால கணக்குல எடுத்துக்க கூடாது, நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது ஜஸ்ட் அன் ஒப்பீனியன். நம்ம வந்து வெறும் நீதிமன்ற தீர்ப்புகள், பைண்டிங் பிரசிடென்ட்ஸ் என்று சொல்வோம், அந்த பைண்டிங் பிரசிடென்ட்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணும், இதை எடுத்துக்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு. பாஜக மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன், பாஜக இதை வைத்து ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்க முடியுமா, ஆளுநர் செய்தது சரிதான் என முட்டுக் கொடுக்க முடியுமா அப்படின்ற நோக்கில் இது உச்ச நீதிமன்றத்துல இருக்குங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்வதற்கு தான் இது பயன்படுமே தவிர வேற எதற்கும் இது பயன்படாது.